பைபிள் குவிஸ் சீசன் 3ல இரண்டாவது கேள்வி, நான் எம்மாத்திரம் என்று சொன்னவர்கள். பைபிளில் நான் எம்மாத்திரம் என்று சொன்னவர்கள் 5 நபர்கள் இருக்கிறாங்க. இதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருதுன்னு பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் இதை தேடி கண்டுபிடிப்பதற்கு சில க்ளூ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் மற்றும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். இதை தேடி கண்டுபிடித்தால் யாரெல்லாம் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பதில்களை அனுப்பி வையுங்கள். பைபிள் ஸ்கூல் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பைபிள் குவிஸ் கேள்விகள் 10 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 10 கேள்விகளுக்கும் சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபர்களுடைய நம்பரையும் பெயரையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம். இப்படியாக ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதம் வரைக்கும் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பங்கு பெற்று விடையளிக்கக்கூடிய நபர்களுக்கு டிசம்பர் மாதம் மிகச்சிறந்த பரிசை அனுப்பி வைக்க நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் உடன் இருப்பவர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.